அட இந்த அண்ணனும் வெளியே தான் இருக்காவோ போல இருக்கு. சரி போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். என்னே வாப்பா. என்னண்ணே கட்டில போட்டு இதுல இருந்துட்டீங்க? ஆமா, வீட்டுக்குள்ளுக்கு வைக்க இருக்கவா முடியி? அதுவும் சரிதான், வீட்டில் இருக்கிற பூரா ஜன்னலையும் நைட்டு நேரத்தில் திறந்து போட்டுட்டு தான் படுக்க வேண்டியதாக இருக்கு. ஆனாலும் வைக்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. நம்ம ஊரில் தான் இப்படி இருக்கா இல்லை எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கான்னு தெரியலையே. எல்லா ஊர்லேயும் இப்படி தானே இருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் ஓவராலாக இருக்கு. ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா அழகா இருக்கும் பத்தியெல்லாம். ஆமாடே, உள்ள படுக்கவே முடியல பத்துக்க. ஜன்னலை திறந்து விட்டாலும் காத்தாடிக்கு. அதான் கட்டில தூக்கிட்டு இங்கே வந்தாச்சு. ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். நானும் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன், பேசாமல் கைத்துக்கட்டில் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு படுத்துருவோமா அப்படின்னு. சரி நைட்டு நேரத்தில் தனியாக வேற படுத்து தூங்கணுமே, நாய்ங்க வேற அங்கேயும் சுற்றிட்டு கிடக்கும், ஒரே சத்தமாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். சத்தம் என்ன சத்தம், இந்த வெக்கைக்குள்ளே உறங்குறதுக்கு வெளியே அழகாக காத்தோட்டமாக உறங்கலாம். சத்தம் எல்லாம் ஒன்றும் கேட்காது. கொஞ்ச நேரத்தை நல்ல குளிர்ந்த காத்தடிக்கும். அந்த எண்ணி எஞ்சி உள்ளே போக வேண்டியதான். ஆமாம், பேசாமல் நீங்கள் இதில் படுக்கதா இருந்தால் நானும் ஒரு கட்டில் தூக்கிட்டு வரேன். இதிலே படுத்துருக்கேன். என்னடே எல்லாரும் கட்டில் போட்டு வெளியே இருக்கீங்க? வாங்கண்ணே, என்ன இந்த நேரத்தில்? சாப்பிட்டாச்சு, சரி கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வருவோமேனு வந்தேன். பார்த்தா எல்லாரும் வெளியே தான் இருக்கீங்க. என்ன வாங்க இதில் இருங்க. என்ன வைக்க பாத்தியா, வீட்டுக்கு உள்ளேயும் இருக்க முடியல, வெளியே வந்தா கொஞ்சம் காத்து வீசுன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த வெயில் காலம் முடியது வரைக்கும் இந்த சீர் தான் போல இருக்கு. ஆமாம், நாங்களும் அதான் பேசிக்கிட்டே இருக்கோம். சாப்பாடு தொண்டைக்கீழே இறங்க மாட்டேங்க, அந்த அளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டேங்க. காலையில் ஆனால் இப்போ பழையதை கொண்டு தான் தோட்டத்துக்கு போக வேண்டியது. எனக்கு நாச்சும் ஆஃபீஸ் வேலை, இவியலுக்கு கடையில் தான் வேலை. உள்ளே ஏசியெல்லாம் போட்டிருப்பாவ, கொஞ்ச நேரத்துக்கு குளுமையாக இருக்கும். உங்கள் விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான் பத்தியானே. தோட்டத்தில் கிடந்து என்ன வேலையாக இருக்கும், வெயில் வேறு அடிக்க பற்றியெல்லாம். ஆமாம், தோட்ட வேலை நினைக்கிறது மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். அதுலேயும் இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்க, ஐயோ வெயிலுக்கு அதுங்களுக்கு நிற்கவும் முடியாது. அப்பப்போ தண்ணி அடிச்சு விட்டுட்டே தான் இருப்பேன். சூட்டுக்கு அதுக வந்து கத்திக்கிட்டே கிடக்கும். சரி வெளியே படுக்கலான்னா கட்டிலெல்லாம் வெளியே தூக்கி போட்டிருக்கீங்க? ஆமாண்ணே, வீட்டுக்குள்ளே படுத்தா உறக்கமாக வருது, அதான் கட்டில் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாச்சு. ஆமாம், இந்த அண்ணனை பார்த்துட்டு நானும் கட்டில் தூக்கி வெளியே போட்டு படுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்தீங்க. தெருவழியாக வாரேன், எல்லாரும் வெளியே கூரை பாயை விரிச்சு படுத்திருக்காவ, கட்டில் தூக்கி வெளியே போட்டு படுத்திருக்காவ. நிறைய பேர் டெரஸ் உள்ளவங்கெல்லாம் டெரஸில் படுத்திருக்காவ. யாரும் வீட்டுக்குள்ளே படுத்த மாதிரி தெரியல, பிள்ளைங்க எல்லாம் வெளியே தான் கிடக்கு. நல்லது போடி, நாங்கள் தனியே இதில் படுக்கணுமேனு யோசிச்சுட்டு இருந்தப்போ தெருவுபுறா வெளியே தான் கிடக்கோ. ஆமாம், இனிமே இந்த வெயில் காலம் முடியாத வரைக்கும் எல்லாம் இப்படி தான். சரி கேட்கணும்னு நினச்சேன், உமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்? ஆமாம், எங்கள் வீட்டுக்காரி உங்கள் வீட்டுக்காரி விய வீட்டுக்காரி எல்லாரும் அங்கே தான் இருக்காவ. ஆமாம், பொம்பளையால யாருமே வீட்டுக்குள்ளே இல்லை, எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க. என்னாச்சு அதுன்னு தெரியல, லட்சுமியை ஃபோனை போட்டு எடுக்கவும் இல்லை. எங்கள் வீட்டில் உள்ளவளுக்கு ஃபோனை போடுறதுக்கு போடாமல் இருக்கலாம், என் ஃபோனுன்னு பார்த்தா எடுக்கவும் மாட்டா. நானும் என்ன ஏதுன்னு தெரியல, அந்த தம்பிக்காச்சும் ஃபோன் அடித்து கேட்டு பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ராணி ஃபோன் பண்ணியிருந்தா கொஞ்சம் முன்னாடி, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது போல இருக்குது, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களாம். ஐயா அப்படியாண்ணே, என்னாச்சான்? பிள்ளைக்கு கொடி சுற்றி இருக்கு போல இருக்குது. நார்மல் டெலிவரி கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் டாக்டரு. ஐயா அப்படியா? ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் கஷ்டம்தான் பத்தியானே. இந்த அம்மையும் அப்பாவும் வரமாட்டாவ, மாமனாரும் மாமியாரும் கிடையாது. ஆமாம், இவையெல்லாம் இருக்கிறதுனால அந்த பிள்ளை கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்குமா மனுஷங்க? சரி, 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாவ, வீட்டில் உள்ளவங்க தானே கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு கட்டுனாங்க அப்படின்ட்டு அப்படியே தண்ணி தொளிச்சு விடுறதா? அதுவும் சரி கிடையாதுல்ல. மற்ற டைம்னா தெரியாது, உண்டா இருக்கெல்லாம் இந்த டைமையாவது கொஞ்சம் வந்து நிற்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு அம்மா கொஞ்ச நாள் நின்னாவா, அதுக்கப்புறம் ஆளையே காணதுக்கு இல்லை. ஆமாம், கஷ்டம்தான். சொல்லுமாக்கா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும். நான் யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனால் அண்ணன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணன்கிட்டையும் கலந்து பேசிட்டு தான் ஒரு முடிவெடுக்கணும். இது என்ன விஷயம் சொல்லு. ஏம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கமா, நீ தப்பா நினைக்காத. என்ன மக்களே? ஏம்மா, ஊரில் வச்சு இந்த பூமாரிக்கு நான் ஒரு செயின் கொடுத்தோம்ல, அதில் உனக்கு என் மேலே எதுவும் கோவமா? எனக்கு எதுக்கிட்டே உன் மேலே கோவம், நீ கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்த. இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லைம்மா, அந்த விஷயத்த செல்விக்கு என் மேலே லேசாக கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சிந்து, அவள் பேசலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏடி, அவள் பிள்ளைகளுக்கு கழுத்தில் காதில் ஒன்றுமே இல்லைல்ல, நீ எது பூமாரிக்கு எடுத்து கொடுத்ததும் லேசாக கோவப்பட்டிருப்பா. ஆனால் ராணி ஒன்றும் சொல்லலை தானே? செல்வியை பற்றி உனக்கு தெரியும்ல, தப்புன்னு எதுனாலும் மூஞ்சில் அடிச்சாலும் சொல்லிடுவா. இல்லைம்மா, அது பழைய செயின் பத்தியா, அதனால தான் நான் பூமாரிக்கு கொடுத்தேன். நீயே யோசிச்சு பாருமா, பூமாரிக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னா என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்காம இருப்பேன். ஏமாக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஜனனிக்குள்ள ஒரு பழைய செயின் ஒன்று இருந்து பார்த்துக்க. அதை நான் ஜனனி புருஷா இருக்கல, அவன் தங்கச்சிக்கு அந்த செயினை தூக்கி கொடுத்தேன். அதுக்கு அன்னைக்கு செல்வி கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போதுலேருந்து எனக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சுப்பா. அந்த பிள்ளை களத்தில் ஒரு செயின் இல்லை அப்படி இப்படின்ட்டு லட்சுமி மைனி புலம்பிட்டே இருந்தாளா, சரின்ட்டு அந்த செயின் சும்மா தானே இருக்குன்னு தூக்கி கொடுத்தேன். ஜனனிக்கிட்ட திருப்பி கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்து செயின் தாப்பா, அவள் போடவும் மாட்டாளா, சரி பூமாரிக்கு கொடுப்போன்னு கொடுத்தேன். இதில் என்னமா தப்பு இருக்கு? உனக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லைப்பா, தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே செய்யாமல் அங்கே தூக்கி கொடுத்தேன்ட்டு எல்லாருக்கும்
கொஞ்சம் கோவம். ஏடி கோவம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி விடுமா, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தான் 2 பேருக்கும் செயின் எடுத்து கொடுக்கேன்னு சொல்லியிருக்கலாட்டி. ஆமாப்பா, நான் அதான் சுவானிக்கு ஒரு செயின் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா சத்தியாக செயின் இருக்கான். சுவானிக்குள்ள செயினை வந்து ராணி ஒரு இடம் வாங்கினால அந்த இடம் வாங்கும்போது வித்திருக்கா போல இருக்கு. இந்த பிள்ளைக்கு செயின் இல்லாததுனால அவள் கழுத்துலையும் போட்டு விடாம இருக்கா. இப்போ திருவிழாலாம் வருதுல, அதனால சுவானிக்கு ஒரு செயின் எடுத்து கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன்ப்பா. நல்ல விஷயம் தானே மக்களே. அதில் இப்போ என்ன இருக்குது? இதில் என்கிட்ட என்ன கேட்க இருக்குது? இல்லை, ராணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டா. நான் செல்வி இன்னுமே ஒரு இடம் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதான் செல்வி கையில் ஒரு 8 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு போல இருக்கு. 8 லட்சமோ 10 லட்சமோ இருக்குன்னு சொன்னா. அதுவும் அவளுக்குள்ள நகை பிள்ளைக்குள்ள செயின் எல்லாத்தையும் கொடுத்து தான் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனால் அந்த இடம் விலை கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அவளுக்கு வாங்க முடியலன்ட்டு அப்படியே விட்டுட்டா போல. ஆமாம், அன்னைக்கு இங்கே வந்துட்டு போய் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா, நல்ல இடம்பா விட்டதுக்கு மனசு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் கையில் காசு இல்லை, என்ன செய்யணும்னு தெரியலன்ட்டு அப்படியே விட்டுட்டா. நம்ம கையில் எங்கே இருக்குது? இந்த விவசாயம் பண்ணதில் என்ன தான் வரும்? என் கையில் ஏதாவது இருக்குது கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா உங்கள் அண்ணே நீங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பி தருவீங்க. அப்புறமா பென்ஷன் வேறு காசு, வீட்டு செலவெல்லாம் போக கொஞ்சம் தான் கையில் நிற்கவும் செய்யும். இதை வச்சு நான் எப்படி இடத்த வாங்குறதுக்கு அவளுக்கு கொடுப்பேன்? அதனால தான்ப்பா அண்ணன் வந்ததுக்கப்புறம் நானும் அண்ணனும் சேர்ந்து அவ கையில் கொஞ்சம் காசு இருக்கலாம், அதையும் போட்டு அந்த இடத்த வாங்கி அவள் பேரில் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சிந்து என்ன சொல்லுங்க? ஆமாம்மா, நானும் அண்ணனும் வசதியாக தானே இருக்கோம். எங்களுக்கு என்ன இருக்கு பண்ணதுக்கு? அண்ணனுக்கு ஒரே பையன், என் பிள்ளைக்கு தான் கெட்டி கொடுக்க போகிறான். ஜனனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த நந்தினி கல்யாணத்தை மட்டும் தானே நாங்கள் பண்ணணும். செல்விக்கு உதவி பண்ண அளவுக்கு நாங்கள் 2 பேரும் வசதியாக தானே இருக்கோம். ராணு அப்படி இப்படின்ட்டு ஒரு இடத்த வாங்கிட்டா. அதான் செல்விக்கு அந்த இடத்தோட இடவாட முடிச்சு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் இப்போ அதை பற்றி யோசிக்கல. வேற என்னம்மா, நல்ல விஷயம் தானே. செல்வி கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஆமாப்பா, நான் கொடுத்தா செல்வி வாங்கிக்குவா. ஆனால் அவள் புருஷங்காரன் வாங்கிக்கணும்ல. அட ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது. அன்னைக்கிட்டே நான் பேசிட்டேன், ஃபோனில் பேசினேன். நேரில் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்த்துட்டு என்னன்னு பேசலான்னு நினச்சிருக்கோம். அதுக்கு முந்தி நீங்கள் திருவிழாக்கு வருவீங்களா? அப்போ அவங்க வீட்டுக்காரவள்கிட்ட கொஞ்சம் பேசுப்பா. அவளுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்டா அப்புறமா பிள்ளைங்கெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா மெதுவாக வீடு வைக்கிறதுக்கு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்ல. வீடு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ராணினாலும் 2 பொம்பளை பிள்ளைங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே நீங்கள் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தனால அவள் இருந்துருவா. ஆனால் செல்விக்கு அப்படி கிடையாதுல்ல. ஆம்பளை பையனை வச்சிருக்கா. நாளை பின்ன அவன் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வாடகை வீடுன்னு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வந்தால் நல்லா இருக்காது. இப்போமே அவளுக்கு ஒரு இடத்த வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அவள் வீடு போட்டுருவா. ஆமாம், நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சொன்னோம்ல, நம்ம கையில் காசு இல்லாமல் எப்படி பிள்ளைக்கு கொடுத்து உதவி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்காரவள்கிட்ட எப்பயாச்சும் பேசி சம்மதம் வாங்குங்க. அந்த இடத்த போய் பார்த்து இடவாடு முடிச்சிருவோம். ஆமாம், வேணும்னா நம்ம நாளைக்கே போகலாம். ஏடி அவன் வரட்டி, ஊர்லேருந்து அவன் வந்து பேசினதுக்கு அப்புறம் இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு தானே இது பண்ணணும். இங்கே பேசுறத பேசி வைப்போம். அந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம், ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு வாங்கி கொடுத்துலாம்ல. அப்படின்னு சொல்லியா? ஆமாப்பா, வேணும்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சும்மா போயிட்டு வருவோம். ஊர் போயிட்டு வந்து இன்னும் அங்கே போகல. எனக்கும் கோயிலுக்கு போக ஆசையாக இருக்குது. திருவிழாக்கு முன்னாடி ஒருக்க கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே ராணி வீட்டுக்கும் செல்வி வீட்டுக்கும் போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, அப்போ நாளைக்கு காலையில் மொதல் பஸ்ஸில் போகலாமா? சரிப்பா, நாளைக்கு போகலாம். இது 2 பேருக்கு ஃபோனை பட்டு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வரோம்னு. சரிம்மா, நான் கூப்பிட்டு சொல்லேன். செகண்ட் ஃப்ளோர் தானே சொன்னாங்க. சரி, மேலே போயிட்டு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம், எந்த பக்கம்னு கேட்டு பார்க்கலாம். பாவம் அந்த தம்பி அழுதுட்டே நிற்காங்க. இப்போ இதை எதுக்கு இப்படி தேம்பி அழுதுட்டு இருக்கான்னு தெரியலையே. நம்ம வேற அவசரம்னு கிளம்பி வந்துட்டோம். வயிறு வேற குபுன்னு பசிக்கி. இப்போ என்ன பண்ணதுக்கு? இந்த சின்ன பொண்ணு வேற அந்த பக்கமே இருந்தாச்சு. அப்படியே அவளை கூட்டிட்டு கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாமா? ஐயோ என்னானி பசிக்கி. வரக்கூடிய அவசரத்தில் சுவாத்தெல்லாம் வாயில் போடாமல் வந்துட்டோம். இந்த கிளவிய பாரு நல்லா கிடந்து உறங்குது. இதுக்கு வீட்டிலே இருக்கலாமே, எதுக்கு இங்கே வரணும்? எவனாவது கேட்கானான்னு பாரு. ஏக்கா ஒரு டீ வாங்கி தரட்டா குடிக்கல அப்படின்ட்டு ஒன்றுமே கேட்காம அவன் பாட்டுக்கு நிற்கான். அவன் பொண்டாட்டுக்காரி பிரசவத்துக்கு தானே இங்கே வந்து நிற்கும். இவன் நம்மளை கண்டுக்காம வாரமா நின்று அழுதுட்டு இருக்கான். இப்போ எதுக்கிட்டே இப்படி அழுதுட்டே இருக்க? டாக்டர் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாவல்லாம். பாவமா உள்ள என்ன பாடுபடாலோ அது நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. ஒன்றும் இல்லை, அழாதீங்க. இப்போ வந்து டாக்டர் சொல்லுவாங்க பாரு, குழந்தை பிறந்தாச்சு, 2 பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்படியே பாசிட்டிவாகவே நினச்சிட்டே இரு. சும்மா எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, டாக்டர் இன்னும் வெளியே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்களே. என்னே நீங்கள் வாங்க, இதில் இருங்க கொஞ்ச நேரம். இல்லை, டாக்டர் வெளியே வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லாமல் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. சரிண்ணே, நீங்கள் வாங்க, இதில் இருங்க வாங்க. என்ன தம்பி இது, சின்ன பிள்ளைங்க மாதிரி அழுதுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நானும் அதுதான் ராணியக்கா சொல்லிட்டே இருக்கேன். இவன் தான் பாருங்க அழுதுட்டே இருக்கான். கடவுளே, என் உமாக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அட எல்லாரும் இங்கே தான் நிற்காங்க. என்னே ராம் வாடா. என்னன்னே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஃபோன் கால் கூட நீங்கள் பண்ணலை. ஒரு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கலாம்ல. ஜனனி எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணப்போ சொல்லியிருக்கா இந்த மாதிரி அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அதான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, அதனால தான் ஃபோன் பண்ணலை. என்னையுமே இவங்க யாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடலடே. சின்ன பொண்ணு தான் அப்படி இருந்தால் அண்ணே அழுதுகிட்டே இருக்காவ, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு ஃபோன் பண்ணதுனால வந்தேன். ஒரு விதத்துலேயே அழுகையே நிப்பாட்ட மாட்டேங்கான். நானும் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். ஆனால் அவன் அழுத பாடாதான் இருக்கு.
நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அவங்க இடத்துல நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுவும் சரிதான். ஆனால் டாக்டர் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் நல்லபடியாக நடந்துரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அண்ணனுக்கு அவங்க வீட்டில இருந்து யாரும் வரல, உமாக்கா வீட்டில இருந்து யாரும் வராதனால எல்லா கவலையும் சேர்த்து வச்சு அழுதுட்டு இருக்காராங்க. ஆனும் ஆமாம், அதுக்கு தான் நானும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒன்றும் சாப்பிடல, குடிக்கல, எல்லாரும் அந்தேனி அப்படியே இருக்காவ. ஏமா ஏ ராமு, நீ எப்ப வந்த? என்னம்மா இது, ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல? நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு எல்லாரும் சேர்ந்து. ஃபோன் அடிச்சா மட்டும் இவன் என்ன பண்ணியிருப்பானா? இல்லையா, அவசரம், அவளுக்கு நல்ல வலி வந்துட்டு சரின்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இவனாவது சாப்பிட்டேலாம் குடிச்சலான்னு கேட்பானா இல்லையா? ஜனனி ஃபோன் அடிச்சிருந்தா, அப்பதான் சொன்னேன் இந்த பூமாரி வீட்டில் இருக்கா, இவிய வேற நைட் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே நடக்க போறேன்னு போயிடுவா. இந்த பிள்ளை வேற வீட்டில் தனியாக இருக்கும் ராமு. அம்மா அதெல்லாம் நான் பூமாரியை வீட்டில் கொண்டு போய் ஜனனி கூட விட்டுட்டு தான் மாறேன். அப்போ வீட்டில் இல்லை தான், நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே நடக்க போயிருந்தாவ. பிள்ளை வீட்டில் தனியாக இருக்கும்போதாவது இந்த மனுஷனுக்கு வீட்டில் இருக்கலாம்ல. சரி விடுமா, அப்பாக்கு இது பழக்கம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நடக்க போவாங்க. ஏமா நீங்க யாராவது சாப்பிட்டீங்களா? இல்லையா, அவசரம்னு ராணி அக்கா வீட்டுக்கு வந்தப்போதான் இந்த மாதிரி அவளுக்கு வலி வந்துட்டு சரின்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சாப்பிடலாம் இல்லை மக்களே, இனி டாக்டர் ஏதாவது வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக சாப்பிட முடியும். என்னம்மா இது, உங்களுக்கு நைட்டு மாத்திரை எல்லாம் போடணுங்களா? இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை எல்லாம் போடணும். ஏம்மா நல்ல வேலை இவனாவது கேட்டானே. ஆமா லட்சுமி அக்கா, மாத்திரையெல்லாம் அப்படியே ஒரு நாள் சாப்பிடாம இருக்கக்கூடாதுல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, அவங்க டாக்டர் என்ன சொல்லாங்கன்னு பார்த்துட்டு வேணா நம்ம அப்புறமா கீழே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டுக்கிட்டே. சரிம்மா, மாத்திரையை நீ சாப்பிடலனாலும் பிரச்சனை இல்லைன்னு விடு. இப்படியே ஒண்ணுமே குடிக்காம இருந்தா எனத்துக்காவது. வாங்க, கேண்டீன்ல எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி தரேன். ஆமா வாங்க ஒரு டீ குடிக்குவோம். இவா ஒரு டீ சுவாத்துக்கு செத்தவா. ஐயா வேண்டாயா, ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப டாக்டர் வந்துருவாங்க. ராணி அக்கா, நீங்க லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா எல்லாரும் போய் டீ ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்பீங்க? நான் இங்க நின்னுக்கிட்டே. ராம், நீ எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வராம். ஆமா ராம், நீ எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வா. நான் இதுல நின்னுக்கிட்டே. சின்ன பொண்ணா நாங்க தான் இருக்கா, அவளையும் கூட்டிட்டு போ. சரிண்ணே, சாப்பிடாம வேற இருக்காங்க. டீ ஏதாவது குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. என்ன உங்க 2 பேருக்கு டீயா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வரும்போது தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு ஃபோன் பண்ண, அதனால ஒரு 2 டீ சாப்பிட்டு தான் வந்து எனக்கு பசிக்கல. நான் இவனுக்கு வேணா டீ ஏதாவது வாங்கிட்டு வா. அப்போதுலேருந்து அழுது வாயெல்லாம் வறண்டிருக்கும். சரிண்ணே, நான் வாங்கிட்டு வரேன். ராம், எதுவுமே வேண்டாடா. என்னே இப்படியே இருந்து அழுதுகிட்டே இருக்காதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சாமியை வேண்டிக்கிடுங்க. வயசானவங்க பார்த்தீங்களா, இல்லைன்னா நானும் கூப்பிட்டுருக்க மாட்டேன். எல்லாரும் இப்படியே எதுவும் சாப்பிடாம இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி சுவாந்துருவாங்க. அதுக்கு தான் நீ எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வா. ராணியத்தே வாங்க. ஏம்மா வசந்தி அக்கா நீங்களும் வாங்க. சரி ஒரு டீயாவது குடிப்போம். எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க முடியலாம் வலிக்கு. அம்மா வாங்கம்மா. சரியா. ஏம்மா இப்பதான் எனக்கு கண்ணே தெரியும். ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சப்பாத்தியை, தோசை, இட்லியை, பரோட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி வாயில போட்டுட்டு வரணும். எவ்வளவு நேரம் தான் இதுலயே இருக்குதுக்கு? நம்மளால் டானே 8 மணி ஆனால் சாப்பிட்ருவோம். மணி 10 ஆகுது. என்னானி வயிறு பசிக்கு.